ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 8ஓட பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போது இந்த எபிசோட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ சாரியும் அசிஸ்டன்ட் சாரியும் காமிக்கிறாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றினா, அந்த ஜெயிலில் நடந்த அந்த அவர் செத்து போனார்ல, அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா, அவர் ட்ரக் அதிகமானங்காட்டி அந்த மருந்து சைடு எஃபெக்ட் ஆகி இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இது எப்படி டாக்டர்னால பண்ண முடியுமான்னு ஹீரோ சார் கேட்குறப்போ, ஒருவேளை அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அப்படி பண்ணியிருக்கலாம், ஓவர் டோஸ் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு டாக்டர்னால இதை பண்ண முடியுமான்னு கேட்குறப்போ, கண்டிப்பாக இது ஏதாவது ரீசனாக இருக்கும், நம்ம இன்னும் வேணால் செக் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த கில்லர் கேஸு சம்மந்தப்பட்ட டிடெக்டிவ் நம்ம ஹீரோ சார் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஒரு ஃபைல் கொண்டு வராங்க. நமக்கு பாட்டி ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. அவர் இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை, இது ஃபைல் அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நம்ம பாட்டி ஹீரோயின் அது என்னவா இருக்குன்னு சொல்லி வாங்கி பார்த்தா, காணாம போனவங்க லிஸ்ட்டு, அது அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் காணாம போனவங்க எல்லா லிஸ்ட்டு, லேடிஸ் லிஸ்ட் அதில் இருக்குது. ஒரு கியூரியாசிட்டியில் அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட சித்தி நேம் இருக்குது. ஐயோ, என்ன அவங்க நேம் இருக்குது, நம்ம அவங்க பேர் தான் இப்போ நம்ம இருக்கோம், இப்படி கண்டுபிடிச்சிட்டு மொத்தம் இவருக்கு தெரிஞ்சு போயிடுமே, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ சார் வந்துட்டு உடனே பதட்டமா, என்னாச்சு உங்களுக்கு? இல்லை டிடெக்டிவ் வந்தார், இதை கொடுத்தாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓ சரின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு, அதுக்குள்ளே கிளம்பிட்டிங்களா? ஆமாம், எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு கிளம்புறேன்னு சொல்லி அந்த ஃபைலை அவர் பேக்குள்ளே வச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கீழே இறங்கும் பொழுது அந்த கண்ணாடி தாத்தா க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. அதான் அந்த கில்லர் தாத்தா. அவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க போல், ஓ என்ன வாட்ச் பண்ணுறதா உங்களுக்கு வேலையான்னு கேட்குறாங்க. இல்லை, இங்கேருந்து பார்த்தா ரூம் பக்கத்தில் தெரியும், நீங்கள் சீக்கிரம் அடிக்கடி பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ என்ன தான் ரொம்ப வாட்ச் பண்ணுறீங்க போல், இங்கே நீங்கள் தானே ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க, இருந்தாலும் நான் உங்களை விட ஃபேமஸ் ஆகலையில அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது அந்த கார் ஒரு கிளர் ஏரியாவில் போய் அந்த கார்லேருந்து போகிறதுல அவருக்கு ஞாபகம் வருது, ஒரு காரை துரத்திட்டு போவா தெரியுமா, அந்த சீன் ஞாபகம் வருது. இல்லை, எதாவது ஹாஸ்பிட்டல் நான் பார்த்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. அது மேற்கொண்டு தெரியலன்ட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம அசிஸ்டன்ட் சாரை காமிக்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து தகவல் கேட்டார் தெரியுமா, திரும்ப அவர்கிட்ட போகிறாரு. போயிட்டு நம்ம இந்த டைரக்டர், இந்த கண்ணாடி தாத்தா பேர் சொன்னோன்னா, இவர் தான் டைரக்டர், கண்ணாடி தாத்தாவை பேர் சொன்னோன்னே, ஓ அவரா, அவரை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்கே, என்ன ரூமர்? அவர் ஒய்ஃபை கொண்டுட்டதா சொல்கிறாங்க. என்னது, ஒய்ஃபை கொண்டுட்டாரா? ஆனால் அவங்க உடம்பு சரியாமல் தானே செத்து போகிறேன்னு சொன்னாங்க. இல்லை, அவங்கள ஒரு மோட்டல், அதாவது ஹோட்டல் மாதிரி ஒரு இடம், அங்கேருந்து அவங்க பாடி எடுத்ததாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி அவங்க கொல்லணும் அப்படின்னு கேட்டால், அவங்க இவர்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்க, அந்த கோபத்தில் இவர் கொண்டு இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஓ அப்புறம் அவங்களோட லவர் என்னாச்சு? அந்த பொண்ணோட லவர், இந்த ஓடி போகிறதுக்குள்ளே இந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அதனால் இந்த பொண்ணோட சொத்தை எடுத்துகிட்டு அவர் ஓடி போயிட்டு தான் சொல்கிறாங்க. நாளாக இந்த கேஸும் அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓ இந்த அளவுக்கு இருக்கா? ஆனால் அவனும் எங்கேன்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல, இது ஏதோ இடிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படியே நம்ம அந்த அசிஸ்டன்ட் சார் பேசி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார் போல். கடையில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த பில்டிங் பார்க்க வராரு. ஆடி அசைஞ்சு வரப்போ, அதாவது அந்த மோட்டல் அந்த பொண்ணு டெத் ஆச்சுல்ல, அந்த மோட்டல் விற்றுட்டாங்க போல். அதுக்கப்புறம் அதை இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக மாற்றி பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்பார்ட்மெண்ட்டுன்னு தேடிகிட்டே வராரு. கடைசியில் பார்த்தா அது நம்ம ஹீரோ தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டு தான். அந்த அப்பார்ட்மெண்ட் தேடிகிட்டே பேரெல்லாம் கண்டுபிடிச்சி நிற்கிறப்போ நம்ம ஹீரோவோட கார் வந்துட்டு, சார் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை, ஒரு கேஸ் விஷயமாக வந்தேன், இந்த பில்டிங் பார்க்க வந்தேன், இந்த பில்டிங்கில் தான் நான் தங்கியிருக்கேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே மேலே போகிறாரு. மேலே போய் அங்கே போய் இருக்காரு. வீட்டுக்குள்ளே போனால் வீடெல்லாம் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. சார் வீடெல்லாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் இங்கே தனியாகவே இருக்கீங்க, எப்போ இங்கே மூவ் பண்ணீங்க அப்படிலாம் கேட்குறாரு. 1 வீக் 2 வீக் ஆகிடுச்சுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஏன் சார் டார்க்காக இருக்குது, இங்கே தனியாக தான் இருக்கீங்களா, யாருமே இல்லையா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. உனக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்குறாரு. சார் காஃபி நான் டயட்டில் இருக்கேன், அதனால் காஃபியில் க்ரீம் அதிகமாக போட்டு சுகர் 4 கியூப் போடுங்கிறாங்க. டயட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறத ஒழுங்காக கூடி. ஐயோ சார், க்ரீமும் சர்க்கரை இல்லாமல் காஃபி நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. அவர் காஃபி கொடுக்க வந்துட்டு, சரி இதை குடிச்சிட்டு நீ கிளம்பு, நான் டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணுங்கிறாங்க. சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இன்றைக்கி ஓவர் டைம் பார்க்கலான் இருக்கேன், நான் என் ஒய்ஃபை சொன்னால் புரிஞ்சுக்குப்பா, இப்போவே நான் அவளுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு, அதெல்லாம் தேவையில்லை, நான் டாக்குமெண்ட்டை தனியாக தான் பண்ணணும், நீ இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறார். ஐயோ சார், இப்போ என்ன சார், நான் இன்றைக்கி நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன்.
ஒரு தேவையில்லை நீ கிளம்புன்னு சொல்லி ஃபோனெல்லாம் எடுத்து கொடுத்து போன்னு சொல்லி வீட்டுக்கு துரத்திட்டு வராரு. இவர் அதே சாக்குன்னு ஃபோனை அங்கே வச்சுட்டு வெளியே போயிடறாரு. போயிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. எப்படி ஃபோனுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கேட்டு இங்கேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. இவங்க சிரிச்சுட்டு திரும்பறப்ப அவர் கதவை திறந்துட்டு சும்மா இந்த மாதிரி நடிக்காத மறந்து வச்சுட்டு திரும்ப வர வேலையில் வச்சுக்கூட இருந்தால் அப்படி ஃபோனுன்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பிடுறாரு. சார் நீங்கள் கைண்ட் ஹார்ட்டு தானேன்னு சொல்ல வர்றாரு. டப்புன்னு கதவை அடைச்சிட்டு போயிடுறாரு. நமக்கு இன்றைக்கி கிடச்சது அவ்வளோதான் போல அப்படின்ட்டு கிளம்புறாரு. ஆனாலும் ஏன் இவர் இங்கே தனியாக இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போகிறாங்க. ஹீரோயினையும் கடையில் காமிக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய பீர் பாட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பேசுகிறப்போ நான் வீட்டில் போய் டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லுவார். அதனால அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டு அதே கடைக்கு வராங்க. ஒரு வழியாக சமாளித்து அங்கேருந்து அவங்க எஸ் ஆகி வீட்டுக்கு போடுறாங்க. ஹீரோ இந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்ருக்கிறப்போ அவருக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அவங்க அம்மா பாடி பார்த்துட்டு இவர் கதறி அழுது, அங்கேருந்து போலீஸ்காரங்க அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போனது எல்லாமே ஞாபகம் வருது. அடுத்து ஹீரோயின் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க. வந்து வாசலில் நின்று இந்த பையெல்லாம் கீழே வச்சு அவரை பார்க்க போகிற கியூரியாசிட்டியில் அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹாட் சீப்பு வச்சுருப்பா. அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஆட்டை போட்டு வந்து இங்கே நின்று அதை வச்சு தலையெல்லாம் சீவிட்டு இருப்பாரு. காலிங் பில் சவுண்டு கிட்ட நம்ம ஹீரோ வராரு. திரும்ப அந்த அசிஸ்டன்ட் சார் தான் வந்துட்டாரோ நினச்சி யாருன்னு சொல்லி கேட்ட வராரு. எதுக்கு திரும்ப வந்திருக்கேன்னு ஹலோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தா அதிர்ச்சி ஆகிட்டாரு. ஆமாம் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாரு. உள்ளே யாராவது இருக்காங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லையே. சரி இந்த லேட் நைட்டு நீ எதிர்க்க வந்திருக்க அதுவா? சாரி நமக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்கள் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லி உங்களுக்கு ஃபுட்டு வாங்கி வந்திருக்கேன். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அதான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்தது ஹாஸ்பிட்டல் நடந்ததுக்கும் சாரி கேட்கலாம் பேசி தீர்த்துக்கலான்னு வந்திருக்கேன். அதெல்லாம் ஓகே நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டேன் அதனால் வேண்டாம். நான் ஓகே கிடையாது. என்ன ஸோ நீங்கள் என்னை வீட்டுக்கு கூட கூப்பிட்டீங்களே அதனால தான் நான் வந்தேன். நான் எப்போ கூப்பிட்டேன் உன்னை? நான் உன்னை கூப்பிட்டதே இல்லையே. இங்கே பாருங்கள் தேவையெல்லாம் பேசாதீங்க. அன்றைக்கி தான் நீங்கள் கூப்பிட்டீங்க. நான் கூட ப்ராப்பராக உங்களுக்கு தேங்க் கூட பண்ணலை சாரி கூட சொல்ல தான் அந்த நைட் டோரில் ப்ளாக் பண்ணிவிட்டேன். ஆமாம் அன்றைக்கி கூட என் மண்டையிலே போய் இடிச்சியே. ஐயோ இப்போ அதை பற்றி எதுக்கு பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து கையில் கொடுத்துட்டு இது உள்ளே கொண்டு போக இதை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்ன பேச்சு கேட்காம கதவை திறந்துட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடறாங்க. நில்லு எதுக்கு நீ வர? நான் தான் சொன்னல உங்க கூட சாப்பிட வரேன். நீ உன் ஃப்ரெண்டு கூட போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் இருக்கிறது அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த டாக்குமெண்ட் ஆட்டை போட தான் வந்திருக்காங்க. அவர் டாக்குமெண்ட் பார்த்துட்டு எல்லா திங்ஸையும் கொண்டு வச்சுட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போ ஃபோன் அடிக்குது. உன் ஃபோன் தான் அடிக்குது. பேசணுன்னா ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறா. என்னப்பா வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓ நீ நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா? ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க? ஏய் நீ சாப்பிட்டியா? தூங்க போறியா? ஐயோ இல்லடி ரொம்ப பசிக்குது கையெல்லாம் நடுக்குது தயவுசெய்து சீக்கிரம் வா ஃபுட்டை கண்ணில் காமி சாப்பிட்டு படுத்துட்டியா? சரி தூங்க நான் காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. ஐயோ என்னடா இது பேசுறதுக்கு முன்னாடியே ஃபோனை வச்சுட்டாலே இப்போ என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று திங்க வேண்டியதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு புலம்பிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவளெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டு 8 மணி கூட ஆகலை அதுக்குள்ளே தூங்க போயிட்டாளான்னு கேட்குறாங்க. ஆமாம் அவள் வந்து அடிக்கடி நேரமாகவே தூங்கிடுவா அப்படிப்பட்ட பொண்ணு தான் அவள் அப்படிங்கிறாங்க. சரிங்க இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. உங்களை பார்த்து தான் தேங்க் பண்ணிட்டு போல் வந்து நான் அப்படியே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காராங்க. அந்த குட்டி ஹீரோ கூட தான் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது சொன்னார். ஆமாம் உனக்கு தெரியாதா? ஆமாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒர்க்கு? நீங்கள் என்ன ஒர்க்கை பற்றியே கேட்டுட்ருக்கீங்க? நான் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன் அதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க. ஓ சரி இந்த டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து முதல்ல கிளம்புங்கிறாங்க. என்ன வெறும் டீயோட போக தான் வந்திருக்குண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணலாமே? ட்ரிங்க்ஸா? ஆமாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் பேர் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு இந்த ஸ்கேரி பீப்புள்ஸ் பயமுறுத்துற பீப்புளெலாம் வந்து கனவுல வராங்க. இது எனக்கு ரொம்ப ஹார்ட் டைமாக இருக்குது. யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. டெய்லி கனவுல வந்து பயமுறுத்தி தொல்லை பண்ணி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் அவங்க கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நான் ட்ரிங்க் பண்ண மட்டுமா வந்தேன்? நான் ட்ரிங்க் பண்ணி வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினே எல்லாத்தையும் எடுத்து வச்சு 2 பேருக்கு ஊற்றி கொடுத்து சேர்ஸ்ன்னு சொல்லி குடிக்கிறாங்க. நீ இப்படி தான் அதிகமாக குடிப்பியா? நான் மட்டும் தனியாக குடிக்கலான்னு நினச்சேன். பரவாயில்ல இன்றைக்கி நீங்கள் எனக்கு கம்பெனி கிடச்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்ன பேசினாலும் அந்த டாக்குமெண்ட்டு மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்குது. எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்டை பிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. நீ நல்ல குடியாரி போல் நல்ல குடிப்பை போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்லை நான் குடிச்சதே இல்லை. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் குடிச்சதே இல்லையா? ஆமாம் இதனால் வரைக்கும் நான் ஆல்கஹால் குடிச்சதே இல்லை. எப்பா ஆல்கஹால் குடிக்காத ஒரே மனுஷன் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன் அந்த மாதிரி நான் குடிக்கிற பீப்புளில் வந்து நான் மீட் பண்ணதே இல்லை. அதனால் நான் குடிச்சதே இல்லை அப்படின்னு ஹீரோ வந்து சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை பார்க்குறாங்க. வீடு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒரு ப்ராசிக்யூட்டர் வீடு மாதிரியே இருக்குது. என்னது அப்படியே உங்களை மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த நம்ம ஹீரோ பாட்டி வந்து ஹீரோயின் பாட்டி ஹீரோக்கு அந்த செடி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? அந்த செடி இருக்குது. அந்த செடி பேர் சொல்லிட்டு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. அழகாக இருக்குது. ஆமாம் அதோட பேர் உனக்கு எப்படி தெரியும்?
அப்படிங்கிறோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ இப்போ நம்ம பாட்டி கிடையாது என்ன பண்ணலான்னு ஆண்டி வந்து இதோட ஃபோட்டோ காமிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓ ஐசி அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. நீ எவ்வளவு குடிப்ப? நானா சர்வசாதாரணமாக 4 to 5 பாட்டில் குடிப்பேன். அந்தளவு குடிப்பியா? ஆமாம், இதெல்லாம் எனக்கு என்ன சர்வசாதாரணம், என்ன போன டைம் மாதிரி எனக்கு ட்ரபிள் ஆகக்கூடாதுன்ட்டு இப்போ கம்மியாக குடிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எப்படி கண்ணு கூட முழிக்க முடியாமல் படுத்துக்கிறது அந்த மாதிரியா? அதுவா, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் காலி பண்ணிட்டு வந்துட்டேனா, அதனால அப்படி ஆயிடுச்சு, சாரி அப்படிங்கிறாங்க. சரி சொல்லுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே 2 பேரும் கீழே உட்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் 2 பேருக்குள்ளே அமைதி. அதுக்கப்புறம் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ தாங்க உண்மை சொல்கிறாரு. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அதை சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் மூஞ்சி அப்படியே வெக்கத்தில் செவக்குது. ஐயோ அப்படியா, நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படி சடனாக சொல்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, எனக்கு தெரியும், நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஷிவரிங்காக இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து அவங்க அம்மா அப்பா பண்ணதெல்லாம் யோசிக்க, அவங்க அம்மா அப்பா எங்கேன்னு சொல்லி ஹீரோயினோட ஃபேமிலி கேட்கறதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுட்டு கொடுத்து வேண்டான்னு சொன்னதுக்கு இனிமேல் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அன்பாக பழகினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. நான் பீப்புள்கிட்ட நான் ஒரு ஆர்பன்னு சொல்லுவேன். அப்படி சொல்கிறப்போ அவங்களோட பார்வை அப்படியே சேடாகும். அவங்க முக போகிறப்போக்க பார்க்குவோம். அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து அவங்க ஹைட் பண்ண நினைப்பாங்க. சில பேர் சாரி சொல்லுவாங்க, சில பேர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்பாலஜி பண்ணுவாங்க. எனக்கு வந்து இது நார்மலாக ஆகிடுச்சு, ஆனால் யாருக்குமே அது ஒரு மேட்ராகவே, இது ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொன்னதை நான் கேட்டதே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு முகம் வந்து அப்படியே சோகமாக போயிடுது. அதை பற்றி நான் யோசிக்கிறப்போ பரவாயில்ல, நம்ம லைஃப் வந்து உண்மைதான், நம்ம லைஃப் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் இந்த அளவுக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்லி ஒரு ஆறுதல் எனக்கு இருக்கும். எங்கள் அம்மா என் கூடவே இல்லை, என்னை சுற்றி எங்கள் அம்மா இல்லாதப்போ எவ்வளோ தனிமை ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி அவங்க அம்மா பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே முகம் வாடி போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கையை கீழே வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கையை டச் பண்ண போகிறப்போ அவர் எடுத்துடுறாரு. இவங்க அப்படியே பயந்துட்டு அதை இதுன்னு எடுக்கிற மாதிரி சீன் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு சரி நான் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நானே க்ளீன் பண்ணுறேன், நீ வேண்டாம், நீ அமைதியாக உட்காரு, நான் க்ளீன் பண்ணி 2 பேரும் மாற்றி அந்த கண்ணாடி கிளாஸில் எடுக்கிறப்போ நம்ம ஹீரோ கண்ணாடி கிளாஸ் கீழே போட்டுறாங்க. அதை எடுக்க போகிறப்போ கையில் வந்து கீச்சிடுச்சு, ஆண் கத்துறாங்க. நம்ம ஹீரோ பதட்டு வந்து என்னாச்சு, நான் தான் வேண்டான்னு சொன்னல கேட்டியான்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு கையை மேலே தூக்கிக்கோ, பிளட் ரொம்ப லாஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இவங்களும் அப்படியே மேலே போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த ஃபைலை வந்து எப்படியாவது எடுக்கணும் சரி அந்த ஃபைலெல்லாம் எடுத்து போட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆயில்மெண்ட்டு தேடுறேன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்காரு. இவன் இந்த சைடு போகிறப்ப தேடுறாங்க, டக்குன்னு ஹீரோ பார்த்துட்டு கீழே போட்டு உட்காந்துறாங்க. இதே 3 டைம் இதே மாதிரி நடக்குது. கடைசியில் டாக்குமெண்ட்டு கீழே வந்து படிக்கிறாங்க, முட்டி போட்டு டாக்குமெண்ட்டில் வச்சு அந்த டாக்குமெண்ட்டை தனக்குள்ளே மறைச்சி வச்சு பண்ணுறாங்க. என்னாச்சு இப்போ எதுக்கு கீழே உட்காந்துருக்கு? என்னோட அப்பா அம்மா காமிக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த பாக்ஸை கொடுத்துருப்பாருல, அந்த பாக்ஸில் வந்து அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த துணியெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டோன்னே பார்த்திங்களா இந்த பேக்கிங்லேயே தெரியுது அவர் ப்ராசிக்யூட்டர்னு எந்த அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காருன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதில் பார்த்தா ஒரு ஹேண்ட் வாஷ் லோஷனும் சென்ட் இருக்குது, பரவாயில்ல ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஷீட்டை வந்து காலில் போட்டு உட்காந்துருக்கா தெரியுமா, என்ன ஆச்சுன்னு அந்த ஷீட்டை வந்து பார்த்துக்கூடாதுன்ட்டு பயந்து ஐயோ வலிக்குது, சீக்கிரம் ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அவர் ஓடிடுறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு எடுத்து அந்த பேக்குள்ளேயே அந்த சீட்டை வச்சுட்டு இவங்க ஓடி போய் அங்கே உட்காந்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வராரு, வந்து கைக்கு ஆயில்மெண்ட் போடுறாரு. ரொம்ப வலிக்குதா? இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட்டில் போட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வெறிதா வலிக்குதான்னு கேட்டிருக்காங்க. இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க முகத்தையே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு யாராவது ஆல்கஹால் குடிச்சிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணால் என்ன நடக்கும், வைத்தியமாக ஏதாவது பண்ணுறாங்கன்னா நீ என்ன சொல்லுவீங்கன்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு அது அவங்க நடந்துக்கிறத பொறுத்து அப்படிங்கிறாங்க. ஆக்சிடெண்ட்டாக இல்லை அவங்களா வேணும்னா பண்ணுறாங்கன்னு பொறுத்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சிட்டு இது ஆக்சிடெண்ட் கிடையாதுன்னு சொல்லி கிஸ் பண்ணிடுறாங்க. எப்பா இந்த ட்ராமாலே இப்போ தான்ப்பா கிஸ்ஸின் வருது. கிஸ் பண்ணிவிட்டு இது ஆக்சிடெண்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அதோடு இந்த சீன் முடியுதுங்க. அடுத்த வாரத்துக்காக நானும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப நன்றி.